ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட டீ பாண்டிங் ட்ரிப்பில் வந்துட்டு ரோஹித் சர்மா இல்லை மிஸ் ஆகிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற இஷ்யூ பீக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஐயோட பாண்டிங் ட்ரிப் அப்படின்னு பார்க்கும்போது டீமில் வந்துட்டு நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா ஸோ டீம் கூட வந்துட்டு பிளேயர்ஸ் ஜெல்லப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிங் ட்ரிப் அப்படிங்கிறது கூப்பிட்டு போவாங்க. ஸோ பிளேயர்ஸ்குள்ளே இருக்கிற பாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலில் வந்துட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதே ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சியில் தான். ஆனால் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு டீமோட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளேயராக இருக்கும். ஸோ வந்த உடனே அவங்க வந்து எல்லா பிளேயர்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி டே ஒன்லேயே ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பிளேயர்ஸுக்கும் அது செட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு பாண்டிங் ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளோட ரோஹித் சர்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து டீம் பிளேயர்ஸை வந்து பாண்டிங் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. எப்போ அப்படின்னா மதியான டைமில். ஸோ அதில் இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா அவங்களாம் வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ கிளிப்ஸையும் மும்பை அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ஃபேக்டராக ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு நம்மளும் தேடி பார்த்தாலும் ரோஹித் சர்மாவே இல்லை. மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மவுஸ்பேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு லெவலில் நீங்களும் வந்துட்டு ஐபிஎல்லில் வந்து earn பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மவுஸ்பேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து ஐபிஎல்லில் நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபன்னாக வந்து ஜாலியாக வந்து பார்த்துருக்கும் போது உங்களால் வந்து டெவனும் வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹிட்மேன் எப்படி வேறு லெவலில் வந்து சிக்ஸரை போட்டு பறந்து விட்றாரோ ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பறக்குள்ள மணியை போட்டு ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணி எதனால் ரோஹித் சர்மா இல்லை அவருக்கு ஏதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் போய் அதை ஒரு மிகப்பெரிய லெவல் தேட ஆரம்பித்ததுக்கு காரணம் அவருக்கு ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன் இருக்கா, ஸோ எதனால் அவர் வரல அப்படின்னு சொல்லி தான் நான் தேட ஆரம்பித்தேன். காரணம் என்னன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதின 5th டெஸ்ட்டில் ஸோ அவர் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராம்ஸ்னால பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஃபீல்டுக்கு வராமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் வந்திருப்பார். ப்ளஸ் 2 தடவை வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷனும் வந்து ப்ளே பண்ணி அருமையாக பேட்டிங் ஆடிட்டு இருந்த நம்ம ரோஹித் சர்மாவுக்கு ஏதாவது மறுபடியும் கிராம்ப் மாதிரி விஷயம் வந்துருச்சான்னு போய் செக் பண்ணும்போது தான் ஸோ ரோஹித் சர்மாவை வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் ட்ரிப்க்கு வந்து கூப்பிடவே இல்லை. ஸோ அதனால் வந்து ரோஹித் சர்மா வரலின்னு தெரிய வந்தது. ஸோ பாண்டிங் ட்ரிப் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம போய் இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரிப் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் செஷனை கேன்சல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நெட் பவுலர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வந்து நெட் பவுலர்ஸோட வந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து இருந்திருக்காரு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயமா நடந்திருக்கிறது என்னென்னா ரோஹித் சர்மாவை கடுப்பேற்றுற மாதிரி, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிற ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க எங்கே ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் டீம் வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்சை வந்துட்டு நைட் வந்து நாங்கள் ஆரம்பிப்போம், ஒரு 7 to 8 o'clock நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமே இருந்திருக்கு. அந்த பாண்டிங் ட்ரிப்புக்கு போனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேட்சே வந்து மறந்துட்டு அவங்க அங்கே வந்து கூத்தடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 3000 ஃபேன்ஸோட அந்த ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஹைப் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச் எப்போ அப்படிங்கிற டைம் தெரியாமே வராமல் வந்திருக்காங்க. ஸோ இது எதுவுமே வந்து ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த பாண்டிங் ட்ரிப்பில் ஒரு மிஸ் ஆனதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம். ப்ளஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மேட்சையும் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகும்போது தேவையில்லாமல் ஹர்திக் பாண்டியா கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த டைமில் கூட நம்மளுடைய நெட் பவுலர்ஸ் அப்படிங்கிற கூட வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு பாண்டிங் ட்ரிப்புக்கு போயிருந்தாலும் நம்மளுடைய தலைவன் ஹிட்மேன் ஸோ அவர் தனியாகவே நெட் பவுலர்ஸோட ப்ராக்டிஸில் இருந்திருக்காரு. ஸோ டீம் எப்படி இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து என்னோட நேர்கோட்டில் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட நேர்கோட்டில் ரோஹித் சர்மா போயிட்டுருக்காரு. பட் இந்த பாண்டிங் ட்ரிப்பில் அவர் மிஸ் ஆகிறது ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் கேன்சல் ஆகிறதுன்னு நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், bye bye.